குதிரை வணிகம் குறித்து வாசப் அப்படின்றவருடைய குறிப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விரிவான அளவில் அதாவது பிற்கால பாண்டியர்களுடைய காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாசப் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி பதிவு செஞ்சிருக்கார். என்ன பதிவு செஞ்சிருக்கார் அப்படின்னா, 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயிருக்கு. அதாவது அரேபியாவிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயல் துறைமுகத்திலையும் மற்ற இந்திய துறைமுகங்களையும் இறக்குமதி ஆயிருக்கு. அதில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் ஆகும். 1400 குதிரைகள் இந்த ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கடற்கரையில் அவங்களுக்குன்னு ஒரு நிறுவனம் அமைக்கவே வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, வரி விலக்கெல்லாம் செஞ்சு. இந்த ஜமாலுதீன் பொறுப்பில் 1400 குதிரைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள். ஒவ்வொரு குதிரையுடைய சராசரி விலை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சொக்க தங்கத்திலான 200 தினார்கள் ஆகும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. இப்போ சொக்க தங்கம் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு கலப்புமே இல்லாத தங்கத்தை தான் சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம்பொன்னை கலந்து இப்போலாம் தங்கம் நகைகள் செய்கிறாங்க இல்லைங்களா, அப்போல்லாம் ஜஸ்ட்டு அந்த தங்கம் மட்டுமே வச்சு செய்வாங்க, அதை தான் சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொக்க தங்கத்திலான 200 தினார்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையுடைய சராசரி விலை. இதுதான் பார்த்தீங்கன்னா குதிரை வணிகம் குறித்து வாசப் அப்படிங்கிறவருடைய குறிப்பு.